அன்பார்ந்த கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த யோகாசன நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது குமாரி லக்ஷ்மி ஆண்டியப்பன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போறது ஒரு சின்ன கழுத்து பயிற்சி. இந்த கழுத்து பயிற்சி யார் வேணாலும் பண்ணலாம். இந்த கழுத்து நெக்ல ஸ்டிஃப்னஸ் இருக்கிறவங்க, கழுத்துல காலர் போடுறவங்க, கழுத்துல எலும்புல பிரச்சனை இருக்கிறவங்க, தசையில பிரச்சனை இருக்கிறவங்க, ஒரு பக்கமா தலைவலி இருக்கிறவங்க, ஷோல்டர்ல பெயின் இருக்கவங்க, இந்த மாதிரி இந்த கழுத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் சொல்லித்தர இந்த சின்ன பயிற்சி நீங்க பண்ணலாம். ஒன்றும் இல்லை, கழுத்தை திருப்பி பண்ணக்கூடிய ஒரு சின்ன பயிற்சி தான். இந்த பயிற்சி பண்ணுறதுனால இந்த கழுத்தில் இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ் குறையும். இந்த பயிற்சியை நீங்கள் எப்போ வேணாலும் பழகலாம், காலையில் சாயங்காலம் எப்போ வேணாலும் பழகலாம். ஆனால் அதை நீங்கள் ஒரு முறைப்படி கொஞ்சம் மெதுவாக பண்ணிங்கன்னா ரொம்ப அந்த வலி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இன்றைக்கி அந்த பயிற்சியை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? இப்போ நான் இன்றைக்கி சொல்லித்தரக்கூடிய இந்த கழுத்து பயிற்சி, இந்த பயிற்சி நீங்கள் பார்த்து இந்த நிகழ்ச்சியை பார்த்தே நீங்கள் பழகலாம். இது வஜ்ராசனத்தில் உட்காந்து பண்ணலாம், இல்லைனா நீங்கள் சாதாரணமாக சுகாசனத்தில் உட்காந்து காலையில் எந்திரிச்ச உடனே இதுக்கு நீங்கள் தனியாக நேரம் எடுத்துக்கணுங்கிறதே கிடையாது. பெட்லேயே உட்காந்து கூட நீங்கள் இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணலாம். இப்போ இவங்க வஜ்ராசனத்தில் உட்காந்து பண்ணுறாங்க. இப்போ கழுத்தை ஃபஸ்ட்டு நேராக உட்காருங்க. இப்போ முதுகெலும்பை நேராக நிமிர்த்தி கழுத்தை நேராக நிமிர்த்தி உட்கார்றதே ஒரு பெரிய எக்ஸசைஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களாம் எல்லாருமே இப்படி கூன் போட்டு இப்படியே ரொம்ப ஒரு மாதிரி தான் உட்காடுறாங்க. நம்ம அந்த பாஸ்டரை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா பேக் போன் ஸ்ட்ரென்த்தனாக இருந்தால் தான் நீங்கள் அந்த பாஸ்டர் கரெக்டாக உட்கார முடியும். முதல்ல முதுகெலும்பை நேராக நிமிர்த்தி உட்கார்றது. நம்மளே பாருங்கள், சிஸ்டமில் உட்காரும் போது அதாவது சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பை வளைச்சி, அதனால தான் நமக்கு இந்த கழுத்து வலி, ஷோல்டர் வலி, முதுகு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய பயிற்சி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ கழுத்தை மெதுவாக லெஃப்ட் சைடு அப்படியே திருப்புங்க, இடது பக்கமாக. இது எவ்வளோ மேக்ஸிமம் நீங்கள் திருப்ப முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் நீங்கள் திருப்பலாம். இப்போ நீங்கள் இதை ஸ்லோவாக பண்ணுறதுனால ஒன்றும் தப்பே கிடையாது. சில பேருக்கு இந்த சர்வைக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கழுத்தை ஒரு பக்கமாக திருப்பும் போதே தலை சுத்தல் வரும். காதில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி தலை சுத்தல் பிரச்சனை வரும். ஸ்லோவாக பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. அப்படியே மெதுவாக ரைட் சைடு, அப்படியே மெதுவாக பண்ணுங்கள். அப்படியே மெதுவாக ரைட் சைடு, இந்த பயிற்சி நீங்கள் மாற்றி மாற்றி ஒரு 5 தடவை ஸ்லோவாக லெஃப்ட் சைடு. இப்போ நான் சொல்லித்தர இந்த பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ் தான். இதை என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. கழுத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் இந்த பயிற்சி நீங்கள் அதாவது அந்த பக்கத்துக்கு போயிட்டு ஒரு 5 நிமிஷம், நீங்கள் 5 செகண்ட் 10 கவுண்ட்ஸ் இதை நீங்கள் ஸ்டே பண்ணி பண்ணணும். ஸ்டே பண்ணி பண்ணும்போது தான் இந்த மசில் ஸ்ட்ரெச் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். சும்மா தலையை அப்படியே லெஃப்ட் அண்ட் ரைட் ஆட்டி விட்டிங்கன்னா கழுத்து இன்னும் தான் ஸ்ட்ரெயின் ஆகும். இந்த மாதிரி ஸ்லோவாக பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாகாது. இப்போ அப்படியே ரைட் சைட், மெதுவாக ரைட் சைட் திருப்புங்க. நல்லா மேக்ஸிமம் ஸ்ட்ரெச். காலையில் எந்திரிச்சு நீங்கள் பெட்டில் உட்காந்து இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணலாம். அப்படியே லெஃப்ட் சைட், அப்படியே ரைட் சைட், ஸ்லோ. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நெக் எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிடுவாங்க. இவங்க அப்படியே வேகமாக பண்ணி இப்படி தலையெல்லாம் சுற்றி அந்த மாதிரிலாம் பண்ணி இருக்கிற பிரச்சனையை ஜாஸ்தி பண்ணிடுவாங்க. எந்த ஒரு பயிற்சியும் நீங்கள் ஆரம்பிக்கும் போது பொறுமையாக பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை பெருசாகாமல் இருக்கும். இப்போ தலையை நேராக வைங்க, நல்லா முதுகெலும்பை நேராக நிமிர்த்தி உட்காருங்க. சத்தமாக 2 மூச்சு. இப்போ கழுத்தை அப்படியே மேலே பாருங்க, ஆப் மெதுவாக மேலே பார்க்கணும். இப்போ அப்படியே கீழே, நிறைய பேருக்கு இந்த நாடி இந்த நெஞ்சை தொடாது. இப்படி குனிஞ்சு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த பக்கம் ஃபேட் நிறையா இருக்கும். நாடி நெஞ்சை தொடணும். அப்போ தான் நீங்கள் இந்த பின்னு கழுத்தில் ஃபுல் ஸ்ட்ரெச்சையும் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அப்படியே குனிஞ்சு ஒரு 10 எண்ணிக்கை.
தலை அப்படியே மெதுவாக மேலே. கண்ணை மூடிய நிலையிலும் பண்ணலாம், கண்ணை திறந்துட்டும் பண்ணலாம். நிறைய பேருக்கு கண்ணை மூடிட்டு தலையை அப்படியே திருப்பும் போது கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கும். கண்ணை திறந்துட்டே பண்ணலாம். அப்படியே மெதுவாக முன்னாடி குனிங்க. மெதுவா மேலே. நீங்கள் மேலே போகும்போது இந்த கழுத்து பக்கத்தில் இந்த ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணலாம். ஷோல்டரை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்டிஃபாக வச்சுட்டு இந்த பயிற்சியை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. ரொம்ப ரிலாக்ஸ்டு மூடில் பண்ணணும். அப்படியே முன்னாடி தலை நேராக வைங்க. நல்லா சத்தமாக 2 மூச்சு. இன்னொரு மூச்சு. கழுத்து அப்படியே பக்கவாட்டில், அப்படியே ரைட் சைட். இப்போ அப்படியே லெஃப்ட் சைட். மெதுவாக எழுந்துருங்க. எழுந்திரிச்சு அப்படியே லெஃப்ட் சைட். மெதுவாக ரைட் சைட். ஒரு பாஸ்டர்லையும் நீங்கள் 10 செகண்ட் வந்து ஸ்டே பண்ணி பண்ணணும். ரைட் சைட், லெஃப்ட் சைட். இது வளர்ந்துருங்க. தலை நேராக வச்சுக்கோங்க. நல்லா சத்தமாக 2 மூச்சு. கை பின்னாடி கட்டுங்க. முன்னாடி குனிங்க. ஒரு கவுண்டர் போஸ். எல்லா பயிற்சிக்குமே ஒரு கவுண்டர் போஸ் பண்ணணும். மெதுவாக எழுந்துருங்க. 2 மூச்சு. இப்போ நான் அந்த சொல்லி கொடுத்த அந்த 3 பயிற்சியும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நேராக பார்த்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். திரும்பிக்கோங்க. கையத்தோட மேலே வச்சு நல்லா நேராக நிமிர்ந்து உட்காரணும். நல்லா சத்தமாக 2 மூச்சு. கழுத்தை மெதுவாக லெஃப்ட் அண்ட் ரைட். மெதுவாக லெஃப்ட் சைட். அப்படியே மெதுவாக ரைட் சைட். ஸ்லோவாக பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ஒரு பாஸ்டர்லேயும் 10 செகண்ட்ஸ் ஸ்டே பண்ணி பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே லெஃப்ட் சைட். இதுவா ரைட் சைட். இந்த கழுத்தை நீங்கள் இப்படி மெதுவாக திருப்புறதுனால 100 தடவை திருப்பினாலும் உங்களுக்கு கழுத்தில் வந்து வலி வராது. இதே இது நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். ஒரு 5 தடவைக்கு மேலே உங்களுக்கு கழுத்தில் வலி வந்துடும். ஏற்கனவே வலியோடு நீங்கள் கழுத்தை அப்படி திருப்பினீங்கன்னா ரொம்ப வலி ஜாஸ்தியாகி இருக்கிற பிரச்சனையும் பெருசாகிடும். இப்போ தலை நேராக வச்சுக்கோங்க. 2 மூச்சு. மேலே அப்படியே அப் அண்ட் டவுன். தலை மேலே பாருங்கள். அப்படியே கீழே ஸ்லோவா.
தலை மேலே, கீழே, தலை நேரா வச்சுக்கோங்க. 2 மூச்சு. தலை அப்படியே சைடில், ரைட் சைட், அப்படியே லெஃப்ட் சைட், நேரா வச்சுக்கோங்க. 2 மூச்சு. கை பின்னாடி கட்டிக்கோங்க, முன்னாடி பெண்ட் பண்ணுங்க. நேரா வாங்க. 2 மூச்சு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த சின்ன நெக் எக்ஸசைஸை வந்து கழுத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப வேகப்படுத்தி பண்ணாமல் சொன்ன மாதிரி மெதுவாக நீங்கள் ஆரம்பத்தில் 3 தடவையிலேருந்து ஆரம்பித்து 5 தடவை வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். நாளைக்கு வேறொரு ஆசனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.